ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு கேரியரை சூஸ் பண்ணானா இட் வில் பி யூஸ்ஃபுல். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னோட பேஷன் வந்து சிற்பம்னு வைங்க, ஸ்கல்ப்டிங். பட் அதுக்கு வந்து மார்க்கெட்டில் வேல்யூ இருக்கான்னா நோ. ஸோ அது அது எனக்கு வரும், அது எனக்கு பிடிக்கும், அதை நான் செஞ்சு என்ன பண்ண போகிறேன்னா வேஸ்ட் தான். நான் போய் ஒரு சிற்பியை வந்து யாரும் வேலைக்கு எடுக்க போகிறது கிடையாது. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து எனக்கு எனக்கு வர்றது ஃபுட்பால், பட் வந்து பிடிச்சது கிரிக்கெட் அப்படின்னா அதுவும் வந்து இட்ஸ் கோயிங் டு ட்ராஜடியாக தான் முடிய போகுது. ஸோ இந்த மூணுமே சூட் ஆகிற மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் எந்த டெசிஷன் எடுத்தாலும் ஹீ இஸ் கோயிங் டு வின். அண்ட் பர்டிகுலர்லி ஐடியில் சொல்லணுன்னா செகண்ட் பாயிண்ட், ஐடியில் வந்து சைபர் செக்யூரிட்டி ஓகே, ஏஐ ஓகே, இந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ லாங்குவேஜஸ் C++ப்ளஸ்ல அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. என்னோட டிப் என்னன்னா, உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் எடுத்தாலும் சரி, எந்த கோர்ஸ் எடுத்தாலும் சரி, அது வந்து பின்னாடி கூட கற்றுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ நீங்கள் சி படிக்கலாம், C++ படிக்கலாம், பின்னாடி கூட ஜாவா படிச்சுக்கலாம். பட் பேசிக்காக ஐடியில் பில்ட் பண்ண வேண்டிய கோர் ஸ்கில் செட் வந்து லாஜிக்கல் திங்கிங். இதை இஃப் யூ கேன் டூ இட் இண்டிபெண்ட்லி, உன்னால் பண்ண முடியும், என்ன காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளமாக இருந்தாலும் பண்ண முடியும்னா, அப்புறம் இந்த லாங்குவேஜ் டெக்னாலஜி இஸ் நாட் அட் ஆல் எ பேரியர். யூ கேன் லேர்ன் தோஸ் திங்ஸ் வெரி குவிக்லி.